எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல காவேரி மைந்தன் அவர்களுடைய குமார் அவர் தான் வந்து என்கிட்ட ஒரு கண்ணதாசன் வெறியன் அவர் வந்து உங்களை கூப்பிடுறாரு. எனக்கு இந்த வெறியன் கிரியன்னா எதனா கடிச்சிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா சில வார்த்தைகள் நமக்கு வந்து இந்த பட்டிமன்றத்திலலாம் பேசும்போது சின்ன வயசுலலாம் நிஜமாகவே அவங்க பேசுகிறாங்கன்னு தான் நம்பிட்டோம் நாங்கள். அப்புறம் இறங்கி வரும்பொழுது என்னையா நான் ஒரு இடத்துல உனக்கு சான்ஸ் கொடுத்த நீ விட்டுட்டியே அப்படின்னா, அடப்பாவீங்களா இப்படியா பேசிக்கிறாங்க பட்டிமன்றத்தில். ஏன்னா நம்பினோம். ஆனால் அந்த நம்பிக்கையின் ஒரு ஆதாரமாக இருப்பவர் கண்ணதாசன் அவர்கள் தான். ஏன்னா அவர்கிட்ட பொய் கிடையாது. எப்படி அது தெரியும் அப்படின்னா, நேரில் பார்த்தவன்றதுனால சொல்கிறேன். அந்த முகம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நாங்கள் அந்த முகம் இப்போ இவர் வரும்பொழுதே பார்த்துட்டேன் நான். என்ன அவரே வராரு, கண்ணதாசன் அவரே வராரு. அப்புறம் கண்மணியோட நமக்கு ரொம்ப நாள் நமக்கு பழக்கம் இருக்குது. என்னன்னா ரொம்ப என்ன போல் ரொம்ப சின்னவங்களாம் யாரும் காணுங்க. யாரோ ஒரு பொண்ணு மாத்திரம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் கிழவங்களும் கிழவிங்களாக தான் இருக்காங்க. அதை தான் மாற்றணும். ஏன்னா நான் எப்பவுமே யங்ஸ்டர்ஸோட தான் இருக்கேன். ஏன்னா அதில் வந்து ஐ எம் நாட் அ டீச்சர். நான் டீச் பண்ண மாட்டேன், லேர்னர். கற்றுக்கொள்வது தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ நம்ம முன்னுக்கு போய்கிட்டே இருக்க முடியும். அந்த விஷயத்தில் பார்த்தா கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் எப்பவுமே நம்ம கற்றுக்கொள்ளும். நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே. கொஞ்சம் செக்ஸியாக பேசலாமே. அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. இதை விட எவன்டா செக்ஸ் எழுதுவான்? ஆனால் பெரியவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். நான் அதையும் பார்த்தேன். அதே சாந்தி தியேட்டரில் அந்த கணவன் மனைவி அப்படி இடிச்சுக்கிறது. ஆனால் எங்களுக்கு தெரியாது, ஏன் இடிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியாது. அந்த வயசில் என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே. எல்லாருக்கும் இப்போ ஃப்ளாஷ்பேக்லாம் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன். அப்போது ஸ்கூலில் அப்போ சொன்னது போல் ஐயா அவர்கள் அவை பசங்களுக்கு முதல்ல இதெல்லாம் சொல்லித்தரணும். இந்த விஷயத்தை அதை கண்ணதாசன் அவர்கள் பாடல்கள் மூலமாக சொல்லிட்டா நல்லது. அதனால அந்த பாடல்கள் வந்து ஏற்கனவே வந்து ராகத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக மக்களுக்கு போய் சேர்ந்துடும், குழந்தைங்களுக்கு. எங்களுக்கு ஏன் அந்த பாடல்கள்லாம் ஞாபகத்தில் இருக்கு. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஏன் உங்கள் பாடல்கள்லாம் இப்போ வந்து நிற்கிறது இல்லை அப்படின்னு. இல்லைங்க, அந்த காலத்தில் வந்து கொஞ்சமாக தான் பாடல்கள்லாம் எழுதுனாங்க, கொஞ்சமாக படங்கள்லாம் வந்தது அப்படி சொன்னப்போ நான் சொன்னேன், அந்த காலத்துலேயும் 4 வகை மதமும் 40 கோடி, அந்த டைமில் 40 கோடி, அதான் கரெக்டாக எழுதுறாரு. 4 வகை மதமும் 40 கோடி மாந்தரும் ஒழுகின்றார். இப்போ எவ்வளோ கோடி போடிச்சு. அப்போ என்ன அழகா அந்த வார்த்தையை பிடிக்கிறாரு பாருங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போ ஒரு 40 கோடி இருந்து ராஜா அப்படின்ட்டேன். இப்போ தெரியுது எந்த மியூசிக் டைரக்டர். நான் சில இதெல்லாம் அடிச்சிடுவேன். ஏன்னா நம்ம கண்ணதாசன் இருக்கார். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் இருக்கேன், நீங்கள் இப்போ வந்து ஆளுங்கய்யா. நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். எப்படி நம்மளை வளர்த்தது, யார் வளர்த்தது அப்படின்னு பார்த்தா ஒரு முறை கேட்டுட்டு இருந்தோம். அநேகமாக சிவாஜி கணேசன் முகமும் கண்ணதாசன் அவர்கள் முகமும் பீம்சிங் முகமும் 3 பேர் நின்று இருந்த பார்த்தீங்கன்னா ஒரே முகமாக இருக்கும். அப்போ நாங்கள் தனியாக பேசிப்போம், இந்த 3 பேர் முகமும் ஒன்றா இருக்கு அப்படின்னா இவங்க அப்பாங்க கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு.
தனியாக எங்களுக்கு ஒரு ஒரு தனி ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, ஸ்க்ரீன் பிளே. அப்போ அதே போல் பிபிசிக்கு மாத்திரம் என்ன நீங்கள் பாடல்கள் எழுதிடுறீங்களே அப்படின்னு நமக்கு ஒரு நம்மளே கொஸ்டின் பண்ணியிருக்கோம். அவர் நல்லபடியாக கதையை சொல்கிறாரப்பா, சிச்சுவேஷனை சொல்கிறார், அதனால எனக்கு பாடல்கள் வருது. இல்லை அவர்கிட்ட நேரில் கேட்டது, நான் அந்த இதில் பாட்டில் ஓம் ஓம் எழுதிக்க யார் யாரும் என்னென்ன சொல்கிறானுங்க இப்போ. அதனால தான் காவேரி மைந்தன் இதெல்லாம் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஏன்னா கம்போசிங் அப்போ இருந்திருக்கேன் நான். அந்த இடத்துல பார்த்தீங்களா பாய் ஓம் போட்டிருக்கேன் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஐயோ, கண்ணதாசன் அவர்கள் அதை சொல்லவில்லை. அது யாருன்னா சொல்லியிருந்தாலும் அது பெரும் தவறு. ஏன்னா நேருக்க பார்த்தது நம்ம எல்லோரும் கொண்டாடுவோம் போட்டிருக்கோம் அப்படிலாம் கிடையாது. இவங்களா திரிச்சிக்கிறது, யாரும் இல்லைன்றதுனால இப்போ திரிச்சு பேசுகிறானுங்க இஷ்டத்துக்கு. ஐயோ அதை டாக்குமெண்டேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அநேகமாக இந்த விழா வந்து எல்லாம் நோட்டீஸ் எல்லாம் போயிருக்கோம் எல்லாம் சொன்னாங்க. அவங்க இப்போ என் பிரதர்ஸே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க தெரியாது. என் பிரதர்ஸே 6 பேர். அதில் ஒரு கண்ணன் வந்து 3 வருடங்களுக்கு முன்னாடி பாரதி ராஜாவின் கண்கள் அவர் இல்லை. அப்போ அந்த டாக்குமெண்டேஷன் ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது அண்ணாதுரை கூட சொன்னேன். இந்த மேடையில் ஓப்பனாக சொல்கிறேன், நான் டாக்குமெண்டேஷன் பண்ணி ஆகணும் அவரை. ஏன்னா அதை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லாரும். இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன், நான் பண்ணுறேன், நீங்கள் எல்லாமே இது கொடுங்க, கேமரா இருக்குது, சவுண்ட் இருக்குது, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படி ஒரு ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் உருவாக்கி கொடுங்க. கண்மணிக்கிட்டே சொல்கிறேன், ஐயாக்கிட்டே சொல்கிறேன், நம்ம எடுத்துருவோம் அழகாக பிரமாதமாக குவாலிட்டி வைஸ். 24 மணி நேரமும் போயிட்டே இருக்கும். அங்கங்கே மெயின் ரோடில் பெரிய ஸ்க்ரீனில் இப்போ டிஜிட்டல் போயிட்டே இருக்கும் பாடல்கள். மக்கள் ஏன்னா நம்ம செய்யலைன்றது தான் தவறு. நாட் தட் பிகாஸ் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வரலன்றது தப்பு நம்ம சொல்லக்கூடாது. யங்ஸ்டர்ஸ்க்கு வரவழைக்கணும்னா நம்ம செய்யணுன்றது தான் விஷயம். அவங்கக்கிட்ட நம்ம போகணும், அதுதான் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு மேலே வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த டைட்டிலில் வந்து ஒவ்வொரு தடையும் டைரக்டர் தான் சொல்லுவேன். அப்பான்னு சொல்ல முடியல என்னால், எப்பவுமே டைரக்டர் தான் சொல்லுவேன். அவர் வந்து கண்ணதாசன் அவர்களோட தான் ஃபோன் பண்ணி பேசிட்டு சொல்லுவார். பாசமலரப்போ நேரம் நடந்தது. எல்லாரும் படம் பார்த்துட்ருக்காங்க, ரஷ்யெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு, பாசமலர் பேர் வச்சாச்சு. எல்லாரும் சொல்கிறாங்க, இது என்ன பாசமலர், ஏதோ அனிச்ச மலர் இருக்குது, குறிஞ்சி மலர் இருக்குது, காகித மலர் இருக்குது, அப்படிலாம் இருக்குது, இது என்ன பாசமலர், ஒன்றும் புரியாது ஜனங்களுக்கு, அதனால் முதல்ல மாற்றுங்க அப்படின்றாங்க. அந்த அந்த டைட்டில் வந்து டைரக்டரே இது பண்ணி வச்சது தான். கண்ணதாசன் அவர்கள்கிட்ட சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க பீம்பாய் சொல்கிறாங்க இல்லையா, இவர் கவிஞர்லாம் சொல்ல மாட்டார் டைரக்டர், இவரையும் பாயின்வார். யார் கண்ணதாசன் அவர்களே இவர் பாயின்னு தான் கூடுவார். பாயின்னா சகோதரன் அர்த்தம். அது பாய் 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 பாயின்னு ஆயிடுச்சு. அது 4வது பாய் அப்படின்றது ஆயிடுச்சு. அப்போ கண்ணதாசன் அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி இது பண்ணும்போது நேருக்க மறந்துட்டார், இதே ஆழ்வார்பட்ட வீட்டில். அப்போ சொல்கிறாரு, பாய் இது போல் இந்த பாசமலர்ன்ற அந்த வார்த்தையை வந்து மாற்ற சொல்கிறாங்க படத்து பேரை. ஐயா அது மாற்றாத பாய், அது என்ன அருமையான டைட்டில், இது அப்படியே இருக்கட்டும் பாய். இல்லை படம் நாளைக்கு போகலைன்னா இந்த பாசமலர்ன்ற பேரால் தான் போகலைன்னு சொல்லுவாங்க. டைரக்டர் எப்பவுமே எல்லாருமே பேசுவார், எல்லாரும் சொல்கிறது கேட்டுப்பார். அப்படி சொன்ன உடனே ஐயா மாத்தாத பாய், அதுக்கு ஒரு காரியம் செய்யலாம் அப்படின்னாரு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல டைரக்டர் கேட்குறாரு, இந்த பாசமலருக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுங்களேன். அது டைட்டிலில் எப்பவுமே மியூசிக் தான் போடுவாங்க, டின் டின் அப்படி இப்படின்னா வந்துட்டுருக்கோம்.
அப்புறம் டைரக்ஷன் காரணம் அப்படி முடியும். அது இது வரைக்கும் அப்படி தான் நடந்தது. இந்த மியூசிக் டைரக்டருங்களாம் அவ்வளோதான். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதா இன்னும் கூட எடிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கூட போயிட்டு இருக்கேன். மலையாளத்தில், கேரளாவில் சமஸ்கிருதம் தெரியாமல் தமிழை தெரிஞ்சதுனால சமஸ்கிருத படம் 4 படம் எடிட் பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் கண்ணதாசன் அவர். ஏன்னா பாடல் நிற்குது. அப்போ அவர் சொன்னார், எழுதிடலாம் பாய், அது பண்ணிடலாம். டைட்டில் அன்பு மலர் ஆசை மலர் இன்ப மலர் நடுவே அருளோடு மலர்வதுதான் பாச மலரம்மா. தன் பசியை கருதாது பிறர் பசி தீர்த்து அன்னைக்கு அன்னையாய் தந்தைக்கு தந்தையாய் ஆதாரம் கொள்வதுதான் பாச மலரம்மா. அப்புறம் போட்டுருவாங்க, இதெல்லாம் ஒன்று. ஆனால் அந்த வரிகள் தான் நிற்குது இன்னும். ஏன்னா அந்த வரிகள் சிம்பிளிஃபிகேஷன் இந்த அளவுக்கு நம்மளை எந்தனா எடிட்டர் யாருன்னா பேசி கேட்டிருக்கீங்களா நீங்கள்? அவன் பாட்டுக்கு பின்னாடி உட்காந்து என்ன மார்க் பண்ணிட்டு இருப்பான், ரியாக்ஷனே இருக்காது. நமக்கு ரியாக்ஷனை கொடுத்ததே கண்ணதாசன் பாடல்கள் தான். இந்த அளவுக்கு உயர்ந்த வாய்ஸ் வர்றதுக்கு காரணமே அவர் தான். மைக்கு எப்பவுமே கொஞ்சம் பொய் சொல்லல, தானே நானே 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 மைக் இல்லாம அவர் வாய்ஸ் 75வது வயசுல சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. கண்ணதாசன் பாடல் கேட்டுட்டே இரு. ஏன்னா அவர் வெறியன் தான், நான் அதுக்கு மேல வெறியன். நான் கடிச்சு கொதறிடுவேன். நம்ம கிட்ட ஒன்றும் செல்லாது. ஏன்னா மூவியோலையும் இப்போ இந்த சீன் பேக்லேயும் இந்த இப்போ இருக்க ஆவிட்லையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஈஸி டிஜிட்டைஸ் பண்ணிட்டு பிரமாதமாக ஒவ்வொரு சொல்லி எப்படி அவருடைய எழுதின பாடலை எப்படி எடுத்துட்டு வர முடியும். இந்த டிஜிட்டைசேஷன் டெக்னாலஜியில் பிரமாதமாக பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி ஆகணுன்றது தான் நான் இந்த சபைக்கு முன் வைக்கிறேன். அதில் நான் பார்ட்டாக இருக்கிறேன், நான் செய்து கொடுக்குறேன். அந்த டெக்னிக் எப்படி வரலாம் அப்படின்றது அவருடைய பாடல்களிலிருந்தே வரும். அப்போ அந்த பாசமலர் பாடல்களும் அந்த பாடலுக்கு அந்த ஒரு டெஃபினிஷன் அவர் அடிக்கடி டைரக்டர் என்ன பண்ணுவார், நிறைய இடத்துல இவங்க கிங் கிங் பூங் கிங் 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 போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் பல இடத்துல என்ன பண்ணிவிடுவார், கண்ணதாசன் அவர்களை கூப்பிட்டு பாய் ஒரு விருத்தம் இந்த இடத்துல போட்டிருக்கோம் அப்படின்வார். ஓவியம் கலைந்தது என்று ஓவியர்கள் வெறுப்பதில்லை, உருக்குலைந்த கோட்டையினை சரித்திரம் மறப்பதில்லை. என்ன மாதிரி அது விருத்தம்? அதெல்லாம் விருத்தம்னா என்ன தெரியாமல் உட்காந்துக்கலாம். அப்புறம் நீங்கள் பின்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவர்கள்கிட்ட இருந்து விருத்தம்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் நான். வேற எந்த பாட்டு வாத்தியார்கிட்டே போயெல்லாம் தெரிஞ்சுக்கல. ஓ இது விருத்தமோ, குரங்கு மரத்தில் இது இருக்கும், சில பேர் மனத்தில் இது இருக்கும். அந்த பாட்டு இல்லை, ஆனால் படித்தால் மட்டும் போதுமால ட்ரெயினில் வந்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு விருத்தம். அது மாதிரி ஒரு சின்ன சின்ன 4 லைன்லேயே போனோம். ஒரு 4 அடியார் பாடல்களை கேட்கும்போது எப்படி நமக்கு. இதே மேடையில் தான் அவங்க அப்பா கிட்ட அவரோ உட்கார்ந்துருக்காரு. எத்துணையும் பேதம் உறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாரோ அவர் உளம் நான் சுத்த சித்திருவாம் எம்பெருமான் நடம்பெரும் இளம் என நான் தேர்ந்தேன். அப்படி வள்ளலார் பாட்டை பாடுன்னு அவங்க அப்பா எழுந்துச்சு கட்டிக்கிட்டார். அந்த தமிழ் எப்படி வள்ளலாரையே தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணதாசன் தான் தேவைப்பட்டார். வள்ளலாரையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணதாசன் தான் தேவைப்பட்டார் எனக்கு. ஏன்னா அந்த பாடல்கள், அந்த தமிழ் வரி சிம்பிளிஃபிகேஷன், அதை நம்ம படித்து இன்னும் எடிட்டிங்கில் சரி, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேயும் சரி, ஸ்க்ரீன் பிளேலையும் எங்கெல்லாம் ஒரு வார்த்தைகள் அவருடைய பாடலுடைய வார்த்தைகள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்றதான் சொல்லிக்கொண்டு இந்த அருமையான விஷயத்தை அவர் செய்யும் பொழுது நான் முதல்ல அவர் சொன்னார், உடனே ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னார். ஒத்துக்கவே இல்லை. எப்படி போகலாம், இது எப்படி அவாய்ட் பண்ணலாம், உண்மையை பேசணும். கண்ணதாசன் அவர்கள்லாம் ஏன்னா உண்மையை பேசணும். அவங்களாம் பொய்யே கிடையாது. அந்த முகத்துலலாம் பாருங்கள், கண்ணதாசன் அவர்கள் முகத்துலலாம் பொய்யே கிடையாது. அதுவும் அந்த குங்குமெல்லாம் வைக்க ஆரம்பித்தோன்னே ஒரு அழகு. நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதுதான், அப்படி வருது. ஆணை காதலிக்கிற மாதிரி எனக்கு ஒரு அவர்கிட்ட ஏன்னா அந்த ஹைட்டு, அந்த நடந்து போகிற ஒரு அழகு, அது கண்மணிக்கிட்ட கொஞ்சம் இருக்குது. அந்த நடக்கும் பொழுது அவர் மாதிரியே கொஞ்சம் நடந்த அந்த ஒரு நடை,
ஆனால் அவரை நடிக்க வைச்ச போது அது வராது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது அப்படின்னும் போது பாவம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சா போல். ஏன்னா எங்களெல்லாம் கேமரா முன்னாடி வச்சா நாங்கள் அலறிடுவோம். அதுபோல் அவருடைய அந்த ஃபேஸ், அந்த தெய்வீகமான, அது தெய்வீகம்ன்றது எங்களுக்கு எனக்கு தெரியாது, தெய்வம் எங்கே இருக்குது அதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த முகத்தை பார்க்கும் பொழுது அந்த பால்வடி முகம், அதில் ஒரு பச்சிளம் குழந்தையும் இருக்குது. அது பாருங்க, அந்த பால்வடி முகத்தில் பால்வடியும்னா அந்த பச்சிளம் குழந்தை தான், வேறு வழியே இல்லை. அந்த மகானை, அந்த அவார்டை, ஏன்னா எந்த அவார்டையும் நான் என்ன பண்ணேன், யாருன்னா ஏழைங்களுக்கு விற்று கொடுத்துருவேன். ஏன்னா உண்மையை சொல்லணும். பிரசிடெண்ட் அவார்டு முதல் கொண்டு எல்லாம் 5 பிரசிடெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் விற்றுட்டேன். ஏன்னா நாக் அவுட்டில் நான் பண்ணும்பொழுது அதில் அந்த பாக்ஸருடைய அருணா கயிறில் அவன் வாங்கின ஒரு கோல்டு மெடல் கட்டியிருப்பான். அந்த வெட்டியும் அதை வெட்டி எடுத்துப்பான். அதனால் நான் இறந்த போது அருணா கயிறு, நான் அதனால் அருணா கயிறு வச்சுக்கல. புரியுதா? ஏன்னா என்னுடைய டாக்டர்ஸ் 2 பேரே கேட்குறாங்க, இப்போ பீம் தாத்தா பெரிய ஆளா? அடிப்பாவீங்களா? பீம் தாத்தா பெரிய ஆளுங்களா? அவ்வளோதான் விஷயம். அப்போ டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுன்ற ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதனால் அவர்களை சொல்லி தவறில்லை. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலமடி. அது காலம் செய்த கோலம் இல்லை, காலன் செய்த கோலம் அது. அதுதான் அப்படி நான் மாற்றிக்கிறது, காலன் செய்த கோலமடி. அதனால் இந்த நல்ல, ஆனால் இதை கொடுக்க மாட்டேன், இந்த பரிசை வைக்க மாட்டேன். ஏன்னா அதுக்காக தான் ஒத்துக்கிட்டு வந்தேன். இங்கே பார்த்தபோது கண்மணியை பார்க்கறது ரொம்ப நாளாச்சு. அப்புறம் ஐயாவும் பார்க்குறேன், இன்னும் 1000 வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் தான் இப்போ நமக்கு முகம். அந்த முகத்தை நம்ம சந்தோஷமாக வச்சுட்டுக்கிறது தான் அந்த முகம். அந்த முகத்தை பார்க்குறதுக்கும் வந்தேன். நான் நேரடியாக பார்த்தது 2 பாடல் எனக்காக எழுதினார் டைரக்ஷனுக்காக. அதுவும் ரொம்ப பேருக்கு தெரியாது. பூந்தோட்டம், பூவின் வண்டின் ராகங்கள், ஜெயலலிதாவுடைய கடைசி படம். நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டைரக்ஷன் படம் நதியை தேடி வந்த கடல். அதே மாதிரியே பண்ணைப்புறத்து பாண்டவர்களில் ஒரு பாட்டு, பாதை எங்கே பயணம் எங்கே மனிதன் நீ அப்படின்ற ஒரு பாடல் எழுதினார். ஆறு வற்றி போனால் கேணி உண்டு இங்கே கீதை இதனை நான் சொல்லவா. அப்படி எங்கே எதை லிங்க் பண்ணுறாரு பாருங்க. பாதை எங்கே பயணம் எங்கே மனிதன் நீ மயங்கும் மனிதன் நீ அப்படின்ற அதை சொல்லிட்டு, அது எல்லாமே அந்த பாண்டவர்களுடைய சமாதானமாக அந்த கதை. அதை நான் சொல்லி விளக்கினேன். ஆறு வற்றி போனால் கேணி உண்டு இங்கே கீதை இதனை நான் சொல்லவா. ஏன்னா பாண்டவர்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால கீதையை இணைக்கிறார். இதெல்லாம் டக்குன்னு எழுதிட்டார். என்ன அமரு, என்ன சொல்லு, என்ன பாட்டு, டியூன் என்ன, தன்னை தானே. இவங்க தத்தக்காரம் போட்டு தான் எழுதுவாங்க. அது டக்குன்னு பாதை எங்கே பயணம் எங்கே. என்னடா அது, ரொம்ப பொறாமையாயிடுச்சு. அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் கண்ணதாசனாக பறக்க வேண்டும். வாழ்த்துக்கள்.